வணக்கம். என் பெயர் எம் ராமசாமி, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், ஆலிமதுரை. உங்கள் குர்ஆன்ல உங்கள் மனைவியிடத்திலும் மற்றும் உமது அடிமை பெண்களிடத்திலும் இன்பம் அனுபவித்துக் கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது. அப்படி என்றால் இஸ்லாம் அடிமைத்தனத்தை ஆதரிக்கின்றதா இல்லது விபச்சாரத்தை முழுமையாக எதிர்க்கின்ற இஸ்லாம் சமயமானது இக்கருத்தை ஏன் இதில் வைத்துள்ளது என்று தங்களது கருத்து தேவை. அதாவதுங்க, அடிமைத்தனம் இருக்குல்ல, அடிமைத்தனம் இன்னைக்கு கிடையாது, கொத்தடிமை தான் இருக்குது. இப்ப இந்த காலத்துல என்ன இருக்குன்னா கொத்தடிமை, அதாவது 1000 ரூபாய் கொடுத்து கூலி கூட்டு போயிருவான், எழுதி வாங்கிக்கிட்டு என்ன செய்வான், 1000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் எழுதி வாங்கிடுவான், அவன்கிட்ட வேலையை வாங்கிடுவான். இந்த மாதிரி அடிமை இருக்குது. அந்த காலத்துல எல்லாம் மனிதன் ஆடு மாடு மாதிரி சந்தையில் விற்கப்படுவான். முழு அடிமை. அடிமைன்னா ஆடு மாடு மாதிரி தான், அவனுக்கு எந்த உரிமையும் இருக்காது. இப்படியான ஒரு அடிமை முறை நபிகள் நாயகத்துக்கு முந்தின காலத்துல இருந்து ஆபிரகாம் லிங்கன் காலம் வரைக்கும் உலகம் பூரா சர்வதேசம் முழுசும் எல்லா பகுதியிலையும் இருந்துச்சு. இந்தியாவில் இருந்துச்சு, உலகத்துல எல்லா நாடுகளும் இருந்துச்சு. இந்த அடிமை எப்படி உண்டாகும் அதை நீங்க விளங்கிக்கணும், அப்பதான் உங்களுக்கு வரலாறு வழங்கும். அடிமைங்கிறது அடிமை எவனும் பிறக்கிறது இல்ல. 2 நாட்டுக்கு மத்தியில சண்டை நடக்கும். சண்டை நடக்கும் பொழுது ஒரு நாடு ஜெயிக்குவான், ஒரு நாடு தோக்குவான். ஜெயிச்சவன் என்ன செய்வான், தோத்த நாட்டில் உள்ள கைதிகளை அள்ளிக்கிட்டு போவான், போராளிகளை அள்ளிக்கிட்டு போய் ஜெயில் அந்த காலத்தில் கிடையாது, ஜெயில கட்டி சோறு போடவும் முடியாது. சண்டைக்கு வந்தவங்க சோறா போட முடியும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, சண்டைக்கு வந்த காரணத்தினால அவன் ஒரு பொருளாக கருதி போர்ல வெற்றி பெற்றவர்கள் பங்கு வச்சு கொடுத்துருவாங்க. 100 பேரை கைது பண்ணாங்கன்னு சொன்னா, நீ இவனை வச்சுக்க, நீ அவனை வச்சுக்க, நீ இவனை வச்சுக்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க, பங்கு போட்டு கொடுத்துருவாங்க. அப்ப அவன் ஒரு வேலை வாங்கிக்கிறான். இன்னொரு நாட்டில் உரிமை இருக்காது. இப்ப என்னை அமெரிக்காவில் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு வைங்க, எனக்கு உரிமை தருவானா? உரிமை தர மாட்டான். அப்ப அந்த மாதிரி கைதியா பிடிச்சிட்டு வந்தவனுக்கு கேட்க நாதி இருக்காது. அவன் நாட்டில இருந்து கேள்வி கேட்க முடியாது. சண்டை யுத்தம் நடக்கிற ஒரு நாடு. அப்ப இவன் அந்த நாட்டில் அருமையா தான் இருக்கணும். இப்ப எனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வைங்க, நான் வேற ஆளுக்கு வர வித்துருவேன். சோறு மட்டும் தான் போடுவேன், சம்பளம் பண்ண மாட்டேன். சோறு கொடுப்பேன், சோத்துக்கு வேலை வாங்கிக்கிறேன். அப்புறமா ஒரு முடை வருது, கஷ்டம் வருது, அவருக்கு நான் வித்து ரூபாய் வாங்கிக்கிறேன். இந்த மாதிரி உலகம் பூரா அடிமைங்கிற ஒரு முறை இருந்தது. நபிகள் நாயகம் காலத்துல இது உலகம் பூரா இருந்ததுனால அவருக்கு ஒழிக்க முடியாது. சர்வதேச அளவுல இப்படி எல்லா நாட்டிலும் நடக்கும் பொழுது அதை ஒழிக்கவே இயலாது. என்ன பண்ண முடியும்? அந்த காலத்துல அவர் சக்திக்கு உட்பட்டு எப்படி குறைக்க முடியுமோ அப்படி குறைச்சார். எப்படி குறைக்கிறாரு? 2-3 வழிமுறையில தேர்ந்தெடுக்கிறார். மனிதன் தப்பு செய்யறவனா இருக்கிறான். ஒவ்வொரு தப்புக்கு பரிகாரம் கொடுக்கும் பொழுது ஒரு அடிமையை வாங்கி விடுதலை செய். நபிகள் நாயகம் சொன்ன போதனை என்ன? ஒரு சத்தியம் பண்ணிட்டான், கடவுள் மீது சத்தியமாக நான் இப்படி செய்ய மாட்டேன் சத்தியம் பண்றான். அந்த சத்தியத்தை ஒருத்தன் மீறுறான், மீறும் போது பாவம் செய்யறான். இப்படி நீ செய்து விட்டால் ஒரு அடிமையை வாங்கி விடுதலை செய் அப்படின்னு இஸ்லாம் ஆர்வம் ஊட்டுது. இவன் என்ன பண்ணுவான்? தப்பு சாதாரணமா வாங்க மாட்டான், தப்பு செய்யும் போது பரிகாரம் நினைக்குவான். தப்பு செஞ்சவன் என்ன செய்வான்? 1000 ரூபாய்க்கு அந்த அடிமையை வாங்கி நீ சுதந்திரமா இருந்துக்கப்படா, நீ விடுதலைடா அப்படி அனுப்பி விட்டுருவான். இப்படி நபிகள் நாயகம் விடுதலை ஆகிறதுக்கு இப்படி வழிமுறையை கொடுத்தாங்க. 3 ஜனாதிபதிகள் வர்றதுக்கு 30 வருஷத்துக்குள்ள அடிமை இல்லாம போச்சு. நபிகள் நாயகம் கண்டுபிடிச்ச இந்த வழிமுறையில அடிமைகள் இருக்கிறவங்கள வாங்கி 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 நெஞ்சிறது விடுபட்டுறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த கைதிகள் இருக்குல்ல, கைதிகளை அடிமை ஆக்காம அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. முதல்ல எல்லா உலகத்திலையும் கைதி பிடிச்ச அடிமை தான். இவர்கள் போர்க்களத்தில் ஜெயிச்சு கைதியை பிடிச்சிட்டு வர்றாங்க. கைதிகளுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? 2 கண்டிஷன். ஒன்னு, உனக்கு எழுத்தறிவு இருக்குல்ல, எழுத்தறிவு தெரிந்தவர்கள் இருப்பீர்களேயானால் எங்கள்ல உள்ள ஒரு 10 பேருக்கு எழுத்தறிவை கற்றுக் கொடுத்தீர்களேயானால் உங்களுக்கு விடுதலை. அப்படி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். படிக்க தெரியாத நபிகள் நாயகம் கைதியை விடுதலை பண்றதுக்கு என்ன பண்ணாரு? கைதியாக வரக்கூடியவர்கள் எழுத தெரிந்தவர்கள் இருப்பார்களேயானால் அந்த எழுத்த இங்க உள்ள ஒரு 10 பேருக்கு கற்றுக் கொடுத்தீர்களேயானால் உங்களை விடுதலை செய்வோம். அப்படி இல்லாதவர்கள் இருப்பீர்களேயானால் ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்கள் குடும்பத்தாருக்கு தெரிவித்து அந்த நாட்டிலிருந்து தெரிவிச்சு தண்டம் கட்டிட்டு விடுதலை ஆயிட்டு போங்க, அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் என்ன பண்றாங்க? அவர்கள் போர்க்களத்தில் பிடித்தவர்களை உடனே விடுதலை செஞ்சிடறாங்க. வேற போர்க்களங்கள்ல பிடிக்கப்பட்டு விற்கப்பட்டு வருதுல, சந்தையில வாங்கப்படுதுல, அவர்கள் விடுதலை ஆவதற்கு இப்படி ஒரு வழிமுறை கையாண்டாங்க. கடைசியில ஒரு 30 வருஷ காலத்துல அடிமைய முஸ்லிம் நாட்டுக்குள்ள ஒழிச்சிருச்சு. உலகளாவிய அளவுல ஒழிக்கிறதுக்கு ஒரு லிங்கம் தேவைப்பட்டார். சர்வதேச அளவுல கைதிகள் பரிமாற்றம். இப்ப என்னது? பாகிஸ்தான்காரன் இந்தியாக்காரன் முடிச்சாலும் சரி, இந்தியாக்காரன் பாகிஸ்தான்காரன் முடிச்சாலும் சரி, கைதிகளை பரிமாறிக்கிறாங்க. இப்ப சண்டையெல்லாம் முடிஞ்ச பிறகு நீ 10 பேரை விட நான் 10 பேரை விடுறேன்,
அப்படின்னு பரிவர்த்தனையில ஓடி போயிட்டு இருக்கு. இப்ப ஜெயில போட்டுறாங்க. அடிமைத்தனம் கிடையாது. இது அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு நடந்தது. இதுதான் அடிமை விஷயம். அதுல பெண்கள் அடிமையா வந்துருவாங்க. பெண்கள் ஆண்கள் மாதிரி பெண்களை அடிமையா வித்துக்கிட்டு இருக்காங்க. விற்கப்படுது சந்தையில பெண்கள். அப்ப பெண்கள் அடிமையா வரும் பொழுது அந்த பெண்கள் இவர் வீட்டுல கைவசத்துல இருக்கையில என்ன நடக்கும் தெரியுமா? விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இவன் ஆம்பளைங்கிறத காட்டதான் செய்வான். ஆம்பளை வேலைக்காரிட்டே எப்படி நடக்கிறான? ஆம்பளை எப்படி நடக்கிறான்? வேலைக்காரிங்கிற அடிமை இல்ல, காசு கொடுத்து வாங்கல. ஒரு வீட்டுல வேலைக்காரி இருந்தா கொண்டாட்டி வீட்டுக்கு போற நேரம் பார்த்து என்ன செய்வான்? சில்மிசம் பண்ணுவான். இருக்கும்போது பண்ணுவான். இது ஆம்பளைட்டே உள்ள ஒரு குணம். எல்லா ஆம்பளையுமே சந்தர்ப்பம் கிடைச்சா அவன் யாருன்னு காட்டிடுறான். ஏதோ 1% 2% தேருமோ என்னமோ தெரியல. ஆம்பளை எப்பவுமே என்ன செய்தான்? ஆம்பளை தான். அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சுன்னு வைங்களேன், ஆம்பளை தான். அப்படி இருக்கிறதுனால இஸ்லாம் என்ன பண்ணுது? அடிமை பெண்ணாக எந்த நாதியும் இல்லாமல் வந்துட்டான்னு சொன்னா நீ மனைவி மாதிரியே குடும்பம் நடத்திக்கிட்டு சோற போடு. இல்லாட்டால் மனத்தை அப்புறம் பயந்துக்கிட்டு தப்பு செய்யணும் பண்ணிட்டு இருக்காத. அவள் குழந்தைக்கு தாயாயிட்டால்னா உன்னுடைய குழந்தை சுமந்தனால் விடுதலை ஆயிடுவாய். விடுதலை ஆகுறதுக்கு அது ஒரு வழிமுறை. அப்படிங்கிறதுனால இருக்கும்போது அந்த பரிகாரத்தை இஸ்லாம் சொன்னிச்சு. அந்த அடிமை இல்லாம போச்சு. அடிமை பெண்கள் தலைப்பிலே தனியா விரிவான ஒரு ஆர்டிக்கலை எழுதியிருக்கிறோம். குற்றச்சாட்டுகள் புக் இருக்காமா? அவருக்கு ஒண்ணு கொடுத்துருங்க. அதை புக் இருக்க ஒண்ணு இருக்கீங்களா? குற்றச்சாட்டுகள் பதில்களும் முதல் பாகம் அவர் கொடுத்துருங்க. எடுத்து கொடுத்துருங்க. முதல் பாகம் கொடுங்க.